ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம டேலி பிரேமில் தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். தேர்ட் சாப்டர் நேம் என்னென்னா சென்டர் கிளாஸஸ். ஓகேங்களா? சென்டர் கிளாஸஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சென்டர் கிளாஸஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு 4 பேர் என்ன பண்ணுறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 லட்ச ரூபா ஆகுது அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இல்லை ஒரு கடை ஆரம்பிக்கிறதுன்னு வச்சிங்களேன். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நபர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 15,000 ரூபா போட்டிருக்காரு. செகண்ட் நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 போட்டிருக்காரு. தேர்ட் நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 போட்டிருக்காரு. ஃபோர்த் நபர் வந்து பார்த்திங்கன்னா 25,000 போட்டிருக்காரு. அப்போ 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க, 1 லேக் வந்திருக்கு. அந்த 1 லேக் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கடையோ இல்லை ஒரு கம்பெனியோ ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ திடீர்னு லாபம் வருது. இப்போ இந்த மாதம் லாபம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஒரு 10,000 ரூபா வருதுன்னா அந்த 10,000 என்ன பண்ண முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஷேர்னு சொல்கிறது. ஷேர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் என்னது 100% தான் ஷேர். அப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனோ அதுக்கேற்ற போல தான் என்ன இருக்கும், ஷேர் வரும். இப்போ ஒரு கம்பெனி 100%னா நான் 25,000 டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா 1 லேக்கில், அப்போ எனக்கு 25% என்ன இருக்குது, ஷேர் இருக்குன்னு அர்த்தம். அதே நான் 15% இன்வெஸ்ட் பண்ணி தான் என்ன இருக்குது, 15% ஷேர் இருக்கும். அப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேனோ அதுக்கேற்ற போல தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஷேர் பிரிச்சு தரும். இதே நான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 4 பேருமே ஈவனான அமௌண்ட், 4 பேருமே 25,000 பே பண்ணியிருந்தேன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம், 4 பிரிச்சிக்க முடியும். ஆனால் வெவ்வேறு அமௌண்ட்டாக இருந்தால் அதை ஷேர் எப்படி பிரிக்கிறாங்கன்றதை இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஷேர் மார்க்கெட் அது போலாம் கேட்டிருப்பீங்க. ஒரு கம்பெனியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அது லாபத்தில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ஷேராக தருவாங்க. அது பப்ளிக் ஷேர். ஓகேங்களா? இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்ட் உள்ள போக போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன இருக்குது, டேலி பிரேமில் இருக்கும். டேலி பிரேமில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, காஸ்ட் கேட்டகரி அண்ட் காஸ்ட் சென்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா போன சாப்டர். அது யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா பழைய வீடியோ போய் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு வாங்க. சேம் அதே ப்ராசஸ் தான் இருக்கும் இதுலேயும். அது எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்பயும் போல் நம்ம என்ன பண்ண வேண்டியதான், கிரியேட் டூலில் போய்க்க வேண்டியதான். இந்த கிரியேட் டூலில் போனீங்கன்னா அப்படின்னா நான் இப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், லெட்ஜர் இருக்கும். அதே போல் என்ன இருக்குது, காஸ்ட் கேட்டகரி அண்ட் காஸ்ட் சென்டர்ன்ற வார்த்தை எல்லாமே இருக்குது. அதில் நான் எடுத்தோன்னே என்ன பண்ணுறேன்னா நேராக போய் என்ன பண்ணுறேன், காஸ்ட் கேட்டகரின்ற வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். காஸ்ட் கேட்டகரின்ட்டு போயிட்டு இப்போ என்னோடய கம்பெனி பேர் என்னவோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஏன் கம்பெனி பேர் கொடுத்துக்கிறேன், ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை நானே ஒரு கம்பெனியில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த கம்பெனியோட பேர் நம்ம என்ன பண்ண இதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய்ட்டு ஏகம் என்ற கம்பெனி ஒரு என்ன பண்ணிக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதை போய்ட்டு என்டர் அடித்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தால் திருப்பி நம்ம என்ன பண்ண வேண்டியதான், அதே கிரியேட் உள்ள போய்ட்டு காஸ்ட்டு சென்டர்னு இருக்குல்ல அது உள்ளே போகிறோம். இது உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா கேட்டகிரின்ற இடத்துல என்ன இருக்குது, ஹெச்ஆர்ன்னு இருக்குது. ஏன்னா நம்ம போன சாப்டர் யூஸ் பண்ணிக்கிது அப்படியே வந்திருக்கு. அதில் போய் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கீபோர்டில் பேக் பேஸ்ன்னு இருக்கும். அந்த பேக் பேஸ் உள்ள போய்ட்டு நம்ம என்ன பண்ணி தான் ஏ காம்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இந்த இடத்துல வரும். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டு இந்த ஏ காம்ன்ற கம்பெனியில் யாரெல்லாம் பார்ட்னராக வராங்களோ, இல்லை எந்தெந்த அந்த கம்பெனியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் எல்லாமே நம்ம என்ன பண்ணதில் போய்ட்டு டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு ஒரு பேர் அடிச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சு என்ன பண்ணிக்கிறேன், நான் சேவ் பண்ணிக்கிறேன். யாரோ ஏன்பர் பர்சன் யார் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரோ அல்லது பார்ட்னராக வரும். அதே போல் பின்ற பேர் கொடுக்குறேன். என்பவர் என்ன பண்ணுறாரு, அதே போல் கொடுக்குறாரு. சேம் அதே போல் நான் என்ன பண்ணுறேங்க, சின்னு கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கம்பெனியில் பார்ட்னராக வராருன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? அதே போல் டீன்னு கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கம்பெனியில் பார்ட்னர் வர்றாரு. இப்போ இந்த 4 பேருமே அது பார்ட்னர்ஷிப் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை நான் ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அவங்க 4 பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டானு கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இது அப்படியே என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்துக்க வேண்டியதாக சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் என்ன இருக்குன்னா இந்த கிரியேட்டிவில் பண்ணிங்கன்னா என்னது, ஷோ மோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வரும்னா காஸ்ட்டு சென்டர் கிளாஸஸ்ன்னு இருக்கும். காஸ்ட்டு சென்டர் கிளாஸஸ்ன்னு இருக்கும் இந்த வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், என்ட்ரு அடித்தா போதும். என்ட்ரு அடிச்சோன்னா இருக்கீங்க கிளாஸ் நேம்னு வருதுங்க பார்த்தீங்களா. இந்த கிளாஸ் நேம்னு வரும்போது இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் போய்ட்டு ஷேருன்ற வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். என்ட்ரு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த என்னோடய கம்பெனி பேர் என்னவோ அது கொடுக்கணும். என்னோடய கம்பெனி பேர் என்ன கொடுத்தேன், ஏகாம் கொடுத்துருக்கேன், அதை கொடுத்துக்க வேண்டியதான். ஏகாம்னு கொடுத்துட்டு இந்த ஏகாம் என்ற கம்பெனியில் யாரெல்லாம் பார்ட்னர் வராங்களோ அவங்க பேர், அல்லது யாரெல்லாம் என் கம்பெனியில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேர். அப்போ ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஏன்னு கொடுத்தனா ஒரு கம்பெனி பொறுத்தவரை எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன், 100% சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ என்பவர் எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் கொடுக்குறாருன்றதை பார்க்க போகிறோம். அப்போ நான் அவர் என்ன பண்ணுறோம், ஒரு 27% என்ன பண்ணுறாரு, ஷேர் கொடுத்துருக்காரு. பி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31% ஷேர் கொடுத்துருக்காரு. அதே போல் டி என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. டி என்பவர் பார்த்தீங்கன்னா 20% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கொடுத்து என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே சேவ் பண்ணுறோம். நம்ம என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணிட்டோமா. சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்ததுதான். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு டேரெக்டாக என்ன இருக்கீங்க, வவுச்சர்ன்ற வார்த்தை இருக்குங்களா, அந்த வவுச்சரில் போய்ட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க.
என்ட்ரு அடிச்சிங்கன்னா எப்பயும் போல் என்ன பண்ண வேண்டியது தான் F5 பேமெண்ட் உள்ளே போகிறோம். இது இருக்குங்களா, F5 பேமெண்ட் உள்ளே போகிறோம். பேமெண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிச்சிக்கிறேன். என்ட்ரு அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் கிளாஸ்ன்ற வார்த்தை வரணும். சப்போஸ் வரல அப்படின்னா இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், F12 இருக்கும். அந்த F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டியதாக. என்ட்ரு அடிச்சுட்டு வந்தால் நம்ம என்ன தேடுறோமோ அது இருக்கும். இங்கே என்ன இருக்குது, செலக்ட் த காஸ்ட் சென்டர் கிளாஸ்ன்னு இருக்குது. அதுக்கு நிறைய என்ன இருக்குது, நோ இந்த எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா, என்ட்ரு அடித்து சேவ் பண்ண வேண்டியதா. நான் டேலியில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம டேலி பொறுத்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை என்ன இருக்கும், F11 அது F12 ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அந்த வார்த்தைக்கு நேரம் நோ தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். எஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நோ கொடுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ எனக்கு F5 பேமெண்ட்டில் என்ன வேணும், காஸ்ட் சென்டர் கிளாஸ்ன்ற வார்த்தை வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு F12 போயிட்டு அந்த வார்த்தை இருக்குது, அதுக்கு நேரம் நோ இருந்துச்சு, நம்ம எஸ் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, ஷேருன்ற வார்த்தையை கொடுத்துருப்போம், கிளாஸ் நேம்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த வார்த்தையை நம்ம இங்கே கிளிக் பண்ணால் இந்த வார்த்தை இங்கே வரும் ஆட்டோமேட்டிக்காக, ஷேருன்னு. அது என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ நான் MDD சேலரின்னு ஏதோ ஒன்று சம்திங் கொடுத்துருக்கேன், என்னோடய கம்பெனி பேர்னு வச்சிங்களேன். இப்போ இந்த மாதம் லாபம் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னா ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறேன். இங்கே என்ட்ரு அடிக்கிறேன். நான் எவ்வளோ வருதுன்னா கேஷாக வருதுன்னு அர்த்தம். இந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, கேஷாக வச்சுருக்குன்னு வச்சோம். கேஷாக வந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், இந்த செம்மை என்ட்ரு அடித்து என்ன பண்ணிக்கிறேன், நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணது எடுத்து பார்க்கணுன்னா என்ன பண்ணால் பேஜ் அப். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பழைய கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ஃபஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். நம்ம எதனா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா என்னன்னா பேஜ் அப் கொடுத்து நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், பேஜ் அப் கொடுக்கும்போது என்ன இது பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், பேஜ் அப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பேஜ் அப் கொடுத்துட்டேன். நாங்கள் நம்ம கொடுத்து எவ்வளோ கொடுத்தோம், 10,000 ரூபாய் தான் கொடுத்தோம் நம்ம வர லாபத்தில். அந்த லாபத்துலேருந்து என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பிரித்து கொடுத்துருக்கா. என் கம்பெனி பேர் என்ன, ஏகாம் கொடுத்துருக்கேன். அப்போ ஏன் பேர் என்ன இருக்குது, 27% ஷேரு, அவனுக்கு என்ன இருக்குது 2,700 ரூபா. அதே பிஎன் பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 31% ஷேரு, ஆனால் என்ன இருக்குது 3,100 ரூபா. சிஎன் பருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது 2,200 ரூபா, 22% ஷேரு. டிஎன் பருக்கு என்ன இருக்குது 20% ஷேரு, ஆனால் என்ன இருக்குது 2,000 ரூபா வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும், கம்பெனியில் ஷேரோ அல்லது நம்ம என்ன பண்ணுறோம், 4 பேர் பார்ட்னர்ஷிப்பில் 5 பேர் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஷேர் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இதே என்ன பண்ணும், பிரித்து கொடுத்துரும். ஓகேங்களா, தேர்ட் சாப்டர் நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.